சிந்தனை ஒரு பெரிய வாசற் கதவு. உங்கள் சரீரத்துக்கு ஆவியில் இருக்க ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய வாசக்கதவு எது? சிந்தனை. என் நண்பர் ஒருத்தர் சௌராஷ்டிரா இருக்காரு. மோடி நல்லவர். என்ன நல்லவர் எனக்கு ஒன்றும் புரியலையே, ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், மோடி சௌராஷ்டிராவான்? ஆமாம் அதை சொல்லும் போத நீ இல்லை, நாங்கள் கெட்டவர்னு சொல்லலை, நாங்களும் வந்து ஆசீர்வதிக்கிறோம் நல்லவர். ஆனால் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் இருக்கு. என்ன எங்க ஜாதி? அதெல்லாம் பாதி ஆதியிலே போயிடணும். இல்லை, எனக்கு ஒரு பாரம் சார். பாரம்லாம் கிடையாது. பவுல் சொன்னா, என் ஜனத்தை ரட்சிப்பதேன்னாரு. அவனா லைட்டா மண்டையில் திட்டி, அதெல்லாம் பேசாத, உன்னை புறஜாதிகளுக்கு நான் அழைச்சிருக்கிறேன்ட்டார். ஆனால் அவன் சொன்னா, என் யூதர்கள், உன யூதர்கள் அழைப்பே கிடையாதுன்ட்டார். அதனால பாரம் அப்படின்ற அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஆவியான ஒரு பாரம் வர, அழைப்பு வர. அப்ப பேதுரு மீன் பிடிச்சிருந்தேன், அவனை கொண்டு போய் யூதர்கள்ட்ட பேசினார். இவன் எங்க ஆட்கள், உங்க ஆள்லாம் கிடையாது, நீங்க வந்து நேராக புறஜாதி தான் உங்க ஆள். இனிமே புறஜாதிட்ட வந்தான் பாருங்க, சரியான ஒரு புறஜாதி கூட அவ்வளவு ரெவலேஷன் கொடுத்திருக்க மாட்டான். புறஜாதிகளில் ஒருவனாகவே தன்னை எண்ணி யூதர்களுக்கு சமமாய் நம்மை மாற்றினவன். மாம்சத்தின்படி சொல்கிறேன், பவுல் என்கிற ஒரு ஊழியக்காரன். அவன் மட்டும் அவன் ஜாதியின் உள்ள போயிருந்தானா நம்ம இழந்திருப்போம் ஒருத்தனை. கர்த்தர் நல்லவர், பவுலும் நல்லவனா இருந்திருக்கிறான். சரிங்க ஆண்டவரே வந்துட்டான். புண்ணியம் எதுவோ புகழ்ச்சி எதுவோ அதையே சிந்தியுங்கள், அதையே சிந்தியுங்கள், அதையே சிந்தியுங்கள். எல்லாம் சொல்லுங்க. புண்ணியம் எதுவோ, புகழ்ச்சி எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவளோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென் சொல்லுங்க. எதை சிந்திக்கணுமா? ஒழுக்கமுள்ளது எதுவோ அது, கற்புள்ளது எதுவோ அது. அப்படியே உட்காந்து எய்த்து வீட்டுக்காரன் என்ன பண்ணா, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணாங்க, எவன் யாரை கூப்பிட்டு எக்ஸ்கேப் ஆனாங்க, யார் இப்படியே ஊருக்கதை பேசி இதையே சிந்திக்கிறனால உன் வாழ்க்கைக்குள்ள அசுத்தம் என்ன செய்யுது? என்ட்ராயிருது. பைபிள் சொல்லுது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ. கற்பு இல்லாததை நீ யோசிக்கிற, கற்பு உள்ளதை யோசி. புண்ணியம் எதுவோ, புகழ்ச்சி எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அவைகளே சிந்தித்து அவைகளிலே நிலைத்திருங்கள். ஏன்னா அதுதான் நீங்க மாற போறீங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். சிந்தனை ஒரு பெரிய வாசற் கதவு. உங்க சரீரத்துக்கு ஆவியில் இருக்க ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய வாசக்கதவு எது? சிந்தனை. சிந்தனைன்ற திரையை நீங்க திறங்க பாருங்க. அந்த ரூம்ல இருக்கிற ஒரு காத்து இந்த ரூமுக்கு ஒன்றும் குறுக்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீனை விளக்குனா தான் அந்த காத்து உள்ள வரும். சரி விட்டுருங்க. இந்த ஜன்னல் இருக்கு, வெளியில காத்து இருக்கு, உள்ள காத்து இல்லை. இப்ப வெளியில இருக்க காத்து உள்ள வரணும்னா நீங்க என்ன செய்றீங்க? இந்த ஜன்னலை திறக்குறீங்க, அவ்வளவுதான். நீங்க காத்து அடிக்கல, விசிறிய வச்சு திறக்குறீங்க. இருக்கிற காத்து இல்ல, வெளியே வருது, உள்ள வருது. அப்படியே ஆவியில ஃபுல்லா நிரப்பிட்டாரு, சரீரத்துல காத்தே இல்லை. ஏன்னா இங்க ஜன்னலை மூடி வச்சிருக்கீங்களே. உள்ள அவர் ஃபுல்லா ஆவியில நிரப்பிருக்காரு. நீங்க பாவின்னு இருந்தீங்கன்னா அப்புறம் ஆவி வந்து எப்படி மேவி உன் மேல வந்து தாவி வரும்? ஏன்? சிந்தனை மூடி இருக்குல்ல. ஆவி, ஆத்மா, சரீரம் மூணையும்ல படைச்சிருக்காரு. சரீரம் அப்படியே நாளுக்கு நாள் சூம்பிட்டே போகுது, சரீரம் அப்படியே வந்து வியாதிக்கு போகுது. ஆனா நானும் ரட்சிக்கப்பட்டவன் தான். எங்க அப்பாவும் வந்து நம்ம சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்? சிந்தனையை மூடி வச்சிருக்கீங்களே. ஆவியில இருக்கிற ஒண்ணு தாதி சரீரத்துக்கு வராம மனசு பூட்டி இருக்கு. மனது பூட்டி இருக்குமானால் உங்கள் சரீர ஆவியில ஆசீர்வாதம் இருந்தும் சரீர ஆசீர்வாதம் இல்லாம இருக்கும். அப்ப உள்ள இருக்க காத்து வெளியே வீசணும்னா எதை திறக்கணும் சாரே? எதை திறக்கணும் சாரே? மனசை திறக்கணும் சாரே.
நிறைய பேர் பாருங்க ஆவியில ரட்சிக்கப்பட்டு அப்படியே மனசை பார்த்து எப்ப பார்த்தாலும் அந்த அந்த குட்டி போட்ட பூனை மாதிரி ஏதோ ஒரு தேவையில்லாத தரித்திரத்தையே சிந்திச்சுக்கிட்டு இல்ல. இயேசு நாமத்துல சிந்தனையை நான் திறக்கிறேன். பிசாசு ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீங்க அந்த சுவிசேஷ ஒளியை புரிந்து கொள்ளாதபடி உங்கள் மனசை என்ன செய்யறான்? குருடாக்குறான். மனதை தான் குருடாக்குறான். மனது குருடாகி விட்டது என்றால் பின்பு எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும்? என் மனது திறக்கப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க, என் கண்கள் திறக்கப்படுவதாக. அப்ப இந்த கண்ணு திறந்துருச்சுன்னா இங்க என்ன நடந்திருக்குன்றது இங்க தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து இந்த ஜன்னலை திறந்துட்டீங்கன்னா இந்த காத்து சரீரத்துக்கு வெளியே வரும்பா. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ஐஸ்வர்யம் வெளியே வருது, உள்ள இருக்கிற அந்த நீதி வெளியே வருது, உள்ள இருக்கிற அந்த ஆரோக்கியம் வெளியே வருது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன் என்பதை நீங்கள் சிந்திக்கும் போது அதுதான் உங்க வாழ்க்கை நடக்கும். உன் எல்லைகள் எங்கும் கூக்குரல் கேட்கப்படுவது இல்லை. அவர் உன் தாழ்பாள்களை பலப்படுத்தி இருக்கிறார். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. அங்கனக்குள்ள அது நடந்துச்சு, இங்கனக்குள்ள இது நடந்துச்சு. நாங்க அதை யோசிக்கல, நாங்க வசனத்தை யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு நீ எது யோசிக்கிறியோ அதுதான் நாளைக்கு உன் வீட்டில் நடக்கும். ஆனா நாங்க எதை யோசிக்கிறோம்? நாங்க எங்க எல்லைகள் எங்கும் கூக்குரல் கேட்காதுன்னு யோசிக்கிறோம். ஆமா, இன்னைக்கே நடந்திருக்கு, நாளைக்கு நடக்காதியா? நான் வியாதியில இருக்கும்போது தான் சொன்னேன், எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதி எனக்கு வராதுன்னு. பிசாசு சொன்னாதான் இருக்கலன்னா இல்ல இருக்காதுன்னு. அவன் இருக்காதுன்னு திரும்பி பார்க்கிறேன். இன்னைக்கு நேற்று இருக்காதுன்னு இன்னைக்கு இல்லாமலே போயிருச்சு. அது இல்லாமலே போயிருச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பதில்லை. அதை பேசு. எது இருக்குதோ அதை பேசாத, எது வேணுமோ அதை பேசு. அதையே சிந்தித்து அதிலே நிலைத்திருங்கள்.